டு ஏவிபி கிரிக்கெட். இன்றைக்கி மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக். இப்போ தான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம எடுக்க போகிறோம், கவர் பண்ண போகிறோம். நல்ல மேட்சாக இருக்கும். இங்கே ஒரு போர்டில் முதல் மேட்சாக சித்திரம் விசஸ் புலியூர். இங்கே அம்மா சித்திரம் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, புலியூர் பேட்டிங். இது ஒரு 50 கேட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பின்னாடி எல்லாமே கிராண்டட் ஒன்று, முன்னாடி அவுட் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்குது. பின்னாடி 2 இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்சா அம்மா சித்திரம் மிஸ்ஸஸ் புலியூர். அம்மா சித்திரம் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. புலியூர் பேட்டிங் மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும், நல்லாயிருக்கும். டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் 16 டீமு. அதில் இன்றைக்கி 12 டீம் விளையாடுது, நாளைக்கு 4 டீம் விளாட்றாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா தீபக் மற்றும் விஜய். ஸ்ட்ரைக்கில் தீபக், நான் ஸ்ட்ரைக்கில் விஜய். இங்கே ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் விமல். இங்கே முதல் ஓவரே க்ளோஸ் போயிருக்காங்க பவர் பிளே காரணத்தினால. நல்ல ஸ்டாப் கீப்பர். இங்கே டாட் பால் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. டாட் பால் இந்த மேட்சை டாட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விமல். இங்கே பூஸ்ட்டு கொடுக்குவோம் உங்களுக்கு கண்டிப்பாக. செகண்ட் பவுல் இந்த முறையும் நல்ல ஒரு அப் டூ அங்கேயே பின்னாடி போயிடும். கிராண்டட் ஒன்று கிடைக்கும். இங்கே கிராண்டட் 1. இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்லா வந்து பிடிச்சாங்க பவுலர். இங்கே டாட் பால் பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க விமல். பெல் போலிங் விமல். இந்த முறை விலைக்கு போட்டாங்க. இங்கே ஓய். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க போனாங்க, சரியான கனெக்டில். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. இங்கே நல்ல ஹிட்டாக இருந்தால் அங்கே விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. டைரக்ட் ஹிட்டாக இருந்தால். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் விஜய். ரொம்ப நேரம் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க 4 பவுலுக்கும். இந்த முறை குறுக்க எடுத்துட்டாங்க. இங்கே 6. இந்த விஜய் பேட்லேருந்து வர போது 6 பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தப்பான பாலையும் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. பெல் பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா நல்ல ஸ்டாப். இங்கே யங்ஸ்டர் டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் சேவ் பண்ணி போட்டுருக்காங்க யங்ஸ்டர். 9 ரன் ஆடி இருக்காங்க புலியூர், எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சஞ்சய் யங்ஸ்டர். இந்த முறை டாப் பைஸ் மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டேக் அண்ட் விக்கெட். முதல் பாலே இந்த ஓவரில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க யங்ஸ்டர். சஞ்சய் கான்ஃபிடன்ட் கொடுக்கும் யங்ஸ்டருக்கு கண்டிப்பாக. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. முக்கியமான விக்கெட்டு. ஹாலக் தீபக். பேட்ஸ்மனா சக்திவேல். ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இங்கே உள்ளூர் கிரிக்கெட்டில். ஒரு இன்டர்வியூ போட்டிருப்பாங்க ஹிட்மேன் பிரதீப்புக்கு. அதில் சொல்லியிருப்பார் ஹிட்மேன் பிரதீப் யாரை மாதிரி வரணும் கேட்டதுக்கு உரு மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் உரு அவங்களோட நிக் நேம். போல அங்கே நான் ஸ்ட்ரைக்கில் யங்ஸ்டர் வந்திருக்காங்க. மேட்சை எப்போ வேணால் திருப்பக்கூடிய பவுலராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் அப் டூ. இந்த முறையை நல்லா இருந்து பிடிச்சாங்க. லெக் பை மூலியமாக இங்கே டாட் பால் மாதிரி டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க சஞ்சய் யங்ஸ்டர். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. இங்கே நல்ல ஸ்டாப் யங்ஸ்டர். நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் சேவ் பண்ணியிருக்காங்க. அங்கே முக்கியமான ரன் அவுட் மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் விஜய். ஆல்ரெடி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த முறை டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்கு. ஒயிட் +1 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ரீபவுல். நல்ல ஒரு அப் டூ அங்கே கேப்பில். நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். இங்கே இன்னும் 2 ரன் பார்ப்போம். நல்ல த்ரோ. இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். கீப்பர் அப் டூ. இங்கே சக்திவேலுக்கு மட்டும் அப் டூ போகிறாங்க. என்ன காரணம் தெரில. நம்ம இப்போ தான் முதல் மேட்ச் பார்க்குறோம். இங்கே கிடைக்கும். இங்கே கிராண்டட் 1. இந்த முறை சென்சிபிள் பிளே. அங்கேயே பவுலர் எப்படி பவுலர் எடுத்தாங்க. நல்ல ஸ்டாப் அங்கே யங்ஸ்டர். டாட் பவுல். இங்கே நல்ல பேட்ஸ்மேன் வச்சு நல்லா போட்டிருக்காங்க யங்ஸ்டர் அங்கே சஞ்சய். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பண்ணி கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாங்க. அங்கே 6. இங்கே சக்திவேல் பேட்லேருந்து வரும் போது 6. நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் லாஸ்ட் பவுல். இந்த முறையும் ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. கேப்பில் தான் ப்ளேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கேப்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கு. பவுண்ட்ரியான்னு பார்ப்போம். அங்கே பவுண்ட்ரி. இங்கே பேக் டு பேக் ஒரு 6 4 பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெல் பேட்டிங் சக்திவேல். 2 ஓவருக்கு 26 ரன் ஆடி இருக்காங்க புலியூர். ஒரு விக்கெட்லேருந்து. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் தங்குறா. தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் போல். முதல் பாலே நெத்தி எடுத்தாங்க. அங்கே சரியான கனெக்டிங் நல்ல ஸ்டாப் கூட. இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள்
நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி அங்கே மிட் விக்கெட்டில் 1 ரன் பார்ப்போம். அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப், பேக் டு பேக், இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து நெட்டி அங்கே 6. இங்கே விஜய் பேட்லேருந்து வர போது 6 பேல் பேட்டிங் விஜய். இந்த இன்னிங்ஸில் 2வது 6 பதிவு பண்ணுறாங்க விஜய். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சென்சிபிள் பிளே அங்கே டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட், பாடியை போட்டு விளாண்டாங்க. சிங்கிள் கிடைக்கும், லெக் பே மூலியமாக சிங்கிள். சுவிட்சில் சரியான கனெக்ட் வந்துருக்கு. அங்கே 6 கன்ஃபார்ம் 6. இங்கே சக்திவேல் பேட்லேருந்து வர 3வது வர நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸில். சொன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க, நல்லா லென்த் பிடிச்சாங்க. பவுலர் இங்கே டாட் பவுல். 3 ஓவருக்கு 41 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட்லேருந்து புலியூர் நல்ல ஸ்கோர் தான் ஆடிருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளேயும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் விஷ்ணு, ஸ்ட்ரைக்கில் விஜய். இந்த முறை நல்ல ஒரு அப் டு பவுலர் வந்து டாட் பால், வெல் போலிங் விஷ்ணு. செகண்ட் பால். இந்த முறை ஓப்பன் காமிச்சாங்க, பேக் டு பேக் டாட் பாலாக மாற்றிருக்காங்க. இங்கே விஷ்ணு, வெல் போலிங் விஷ்ணு. யங்ஸ்டர், இந்த டீமில் எல்லாருமே யங்ஸ்டரை வச்சு விளாட்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டு மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். எட்ஜ் இருந்திருக்கு பேட்டில். நல்லா டேக்கன் இங்கே விக்கெட். நல்லா அடிக்கிற விஜய் தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. நல்ல விஜய். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் கான்ட்ரி அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. பவுண்டரி போயிருக்கு. இங்கே வந்த முதல் பாலே பவுண்டரி அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. மேல் பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் குமார். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி நெத்திக்கு அங்கே 6 பார்ப்போம். நல்ல டேக்கன் கேங்க லைனில் விக்கெட். இங்கே பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் விட்டு கொடுத்தாலும் இங்கே அடுத்த பாலே ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க பவுலர். அங்கே விஷ்ணு, வெல் போலிங் விஷ்ணு. நெக்ஸ்ட் ஒன். அங்கே நல்லா லென்த் பிடிச்சாங்க. இந்த தடவை பின்னாடி நல்லா ஸ்டாப். இங்கே கிராண்டட் ஒன்று ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் சிங்கிள், சாரி டாட் பவுல். இந்த டாட்டோட அந்த ஓவரை முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் விஷ்ணு யங்ஸ்டர். 4 ஓவருக்கு 45 ஆடி இருக்காங்க புலியூர். இங்கே 3 ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் 4வது ஓவர் இங்கே விஷ்ணு கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர் சட்டத்தை கையில் எடுத்து இங்கே 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் சவுந்தர். இந்த முறை அங்கே கவர் பண்ண முடியாது, கண்டிப்பாக போகலையான்னு பார்ப்போம். அங்கே 6 கொடுத்துருக்காங்க கமிட்டி 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையே அதே டைரக்ஷனில் போனாங்க, நல்லா லென்த்தை பிடிச்சாங்க பவுலர். இங்கே டாட் பவுல், கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் பவுலர் சவுந்தர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நெத்தி சரியான கனெக்ட் இருந்திருக்கு. அங்கே 6ன்னு நினைக்கிறேன். அம்பேர் டிசிஷன் பார்ப்போம் என்னன்னு. பவுண்ட்ரி. இங்கே சக்திவேல் பேட்டர் வந்து ஒரு 3வது பவுண்ட்ரி. வெல் பேட்டிங் சக்திவேல். பக்கெட்டு விக்கெட்டு போயிட்டே இருந்தாலும் இங்கே உன் சைடு ஒரு மேட்ச் எடுத்து போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே. அதனால தான் இன்டர்வியூலையும் கொடுத்துருப்பாங்க பிரதீப். இங்கே இன்றைக்கி தான் பார்க்குறோம் நாம். இந்த முறையும் ஸ்டெப் அவுட் பண்ணி சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. 6 பார்ப்போம். அங்கே நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். இங்கே நல்லா அடிக்கின்ற சக்திவேல் தோன்றதுக்கு இந்த வெளியே போகிறாங்க. ஹார்லக் சக்திவேல். இங்கே நியூ பேட்ஸ்மேனாக பவர் ஸ்ட்ரைக்கில். இந்த முறை தப்பான பால் கரெக்டாக பனிஷும் பண்ணியிருக்காங்க. அங்கே அம்பேர் டெசிஷன் என்னன்னு தெரியல. 6. இங்கே வந்த முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவர், வெல் பேட்டிங் பவர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாஸ் பால் அங்கே மிடானில் நல்லா ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் 1-2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோவும் கூட. இங்கே பேக்கப் இன்னும் பாலை எடுக்கல. கண்டிப்பாக சின்ன தப்பு பண்ணாலும் 3 மாறிடும். ஈஸி 2. இங்கே 5 ஓவருக்கு 63 ஆடி இருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட 15 ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விஷ்ணு தனக்கான செகண்ட் ஓவர் முதல் ஓவர் நல்லா போட்டு காரணத்தினால அவற்றை கொடுத்துருக்காங்க. அண்டர்லேயே வந்துருக்கு முதல் பால். இங்கே டாட் பவுல், வெல் போலிங் விஷ்ணு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. குட் லென்த்தில் டாட் பால், பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே விஷ்ணு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டு இன்சைடு சரியான கணக்கு இல்லை. கண்டிப்பாக சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் நல்ல ஒரு அப் டு பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க விஷ்ணு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர். வாட் பவுலிங் ஃப்ரம் யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல இந்த பிடிச்சாங்க. குத்து நடத்துல வெளியே போயிருக்கு. அங்கே பெஸ்ட் கால் வைட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டு லெக் ஸ்டம்பை கிளியராக தட்டி இருக்கு. விக்கெட். வெல் போலிங் யங்ஸ்டர், வெல் போலிங். நெக்ஸ்ட் ஒன்.
இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சி இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. இந்த ஓவரை 2 ரன்னில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பால் நல்ல ஒரு அப் டு அங்கே இன்சைட் மூலியமாக தான் ஒரு ரன் போயிருக்கு. அதுவும் ஒரு ரன்னு ஒயிட்டில் தான் போயிருக்கு. நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க யங்ஸ்டோர். மீதமுள்ள 4 ஓவருமே எக்ஸ்பென்சிவாக போயிருந்துச்சு. விஷ்ணு போட்ட 2 ஓவருமே கண்ட்ரோல் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க டீமுக்காக. வெல் போலிங் விஷ்ணு வளர வாழ்த்துக்கள். நமக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா நாராயணன் மற்றும் ஹரிஸ். ஸ்ட்ரைக்கில் நாராயணன், நான் ஸ்ட்ரைக்கில் ஹரிஸ். இந்த ஏரியா கொஞ்சம் கவர் பண்ண முடியல. இங்கிட்டு ஒரு செட்டுக்குனால கவர் பண்ண முடியல. கோச்சுக்கிறாங்க. கமெண்டில் பார்த்துக்கங்க என்ன நடக்குதுன்னு. ஸ்டார்ட்னா சக்திவேல் நல்ல அந்த பிடிச்சாங்க. லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஏறி கமிட் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு அப் டு அங்கே கேப்பில் ஃபீல்டர் கூட இங்கே 1-2 பார்ப்போம். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல அந்த பிடிச்சாங்க. கிராண்டட் 1 மூலியமாக சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை விலைக்கு போட்டாங்க. இங்கே அம்பையர் ஸ்கால் ஒயிட். இந்த முறை குறுக்க போனாங்க. அண்டர்ல இருந்திருக்கு. டாட் பால். வெல் போலிங் செக். இந்த மாதிரி பெரிய சுத்துக்கு போனாங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே சக்திவேல் இந்த ஒரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி எடுத்தாங்க. சரியான இருக்கான்னு பார்ப்போம். கேப்பில் நல்லா ஸ்டாப் ஆகிங்க ஃபீல்டர். ஒரு பவுண்டரி தடுத்து போட்டிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்த காரணத்தினால 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. ஓவருக்கு 6 ரன் ஆடிருக்காங்க அம்மா சத்திரம். எந்த ஒரு விக்கெட் இருக்காம பவர் பிளேவை கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க சக்திவேல் தனக்கான பவர் பிளேவை. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கார்த்தி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே விட்டு எடுத்தாங்க கவர் திசையில். அங்கே 6. இங்கே நாராயணன் பேட்லேருந்து வரும்போது 6. வெல் பேட்டிங் நாராயணன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க எடுத்தாங்க. சரியான பார்ப்போம். பவுண்டரி. இங்கே பேக் டு பேக் ஒரு 4 6 பதிவு பண்ணியிருக்காங்க நாராயணன். வெல் பேட்டிங் நாராயணன். தேவையான நேரத்தில் பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாஸ் பால் லெக் பை. நல்லா ஸ்டாப் பண்ணி ஃபீல்டர். இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இழந்து பிடிச்சாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். டாப் வச்சு ஆயிருக்கு. இங்கே கேப்பில் 1 கிடைக்கும். இங்கே 1 கிராண்டட் 1. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கவர் திசையில் கேப்பில் நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். நல்லா அடிக்கிற நாராயணன் ஒரு விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே கார்த்தி. வெல் போலிங் கார்த்தி. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சக்திவேல் தனக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே குறுக்கு எடுத்தாங்க. இங்கே கிராண்டட் 1 தான் கிடைக்கும். கிராண்டட் 1. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டு கேப்பில் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப் பண்ணுங்க யங்ஸ்டர். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. குத்து இடத்துலேருந்து நல்லா திரும்பி இருக்கு. வேரியேஷன் பவுலர். இங்கே சக்திவேல் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. நல்ல கீப்பிங்க. கீப்பர் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் இருக்கான்ட்ரை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. நல்ல ஒரு அப் டு இங்கே பவுலர் இருந்து டாட் பால். வெல் போலிங் சக்திவேல். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டு நீட்டி எடுத்தாங்க. அங்கே நல்லா டேக்கன் லைனில் விக்கெட். நல்லா டேக்கன் அங்கே விஜய். ஓவருக்கு 19 ஆடிருக்காங்க அம்மா சத்திரம். ஸ்டார்ட்னா கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால். இந்த முறை நல்லா இழந்து பிடிச்சாங்க. குத்து நடத்துல நல்லா திரும்பி இருக்கு. டாட் பால். வெல் போலிங் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை வந்த இடத்துலயே ஆனாங்க. கேப்பில் நல்லா டேக்கன் விக்கெட். பேக் டு பேக் விக்கெட்டை பதிவு பண்ணுறாங்க எல்லா பவுலர்ஸுமே. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை இன்சைட் சரியான கணக்கு இல்லை. கேப்பில் தான் போயிருக்கு. 1-2 பார்ப்போம். 2 விட்டு இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்லா எழுத பிடிச்சாங்க. டாட் பால். சுவிட்ச் இருக்கான் ட்ரை திரும்ப பக்கமே போட்டாங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்தி. இந்த முறை குறுக்க போனாங்க. நல்லா எழுத பிடிச்சாங்க. ஸ்டிக்கு மேலே தான் வந்திருக்கு. டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க கார்த்தி. வெல் போலிங் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால். 4 ஓவர் 21 அடிக்காங்க. முதல் பாலே குறுக்க போனாங்க. லெக் பை மூலியமாக சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. நல்லா ஸ்டாப் இங்கே சிங்கிள். இந்த முறை அண்டர்ல இருந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே யார் இருக்கிறான்னு பார்ப்போம். நல்லா டேக்கன் கீப்பர் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெக் யங்ஸ்டர் வந்தால் முதல் பாலே அங்கே மிட் ஆஃப் சைடில் ஃபீல்டர் கேட்ச் எடுக்கணும்னு பார்ப்போம்.
நல்ல டேக்கணுங்க. இந்த மறைச்சிருக்கு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பவுல். கரெக்டாக மாற்றிருக்காங்க பவுலர். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு அப் டூ அங்கே கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் கூட ஓடல. டாட் பாலாக மாறி இருக்கு. பேக் டாட். ஏன்னா இவங்க ஆல்ரெடி மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. புளியூர் இங்கே தேவையான ஸ்கோர் ஹையாக இருக்குது அவங்களுக்கு பேட்ச் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர். அங்கே நல்லா இருந்து பிடிச்சாங்க. கிராண்டட் ஒன் கிடைக்கும். கிராண்டட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மாட்டியிருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பவுல். இந்த முறை வெரைட்டி போனாங்க. நல்லா இருந்து பிடிச்சாங்க பாக்ஸில். அங்கே அம்பேத்கர் ஒயிட் லைன் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ அங்கே ஃபீல்டர் கை தான் போகும். ஆல்ரெடி மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க புளியூர். சிங்கிள். இந்த முறை மாட்டியிருக்காங்க. இன்சைடாக சரியான கணக்கில். டாட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சி இந்த டாட்டோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க புளியூர்.